அதாவது சிறு பெண்ணே எழுந்திரு தலித்தாகுமி. இயேசு அந்த சிறு பெண்ணை எழுப்புறாரு. எப்படி எழுப்புறாரு? சிறு பெண்ணே, அதாவது அந்த பொண்ணு வகை கிடைக்குது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி, அப்போ வகை தேடுறான். வகை ஏற்கனவே கட்சிச்சு. அந்த சிறு பொண்ணு சாக வேண்டிய வயசாம்மா, 12 வயசு சிறுமி. அது சாக வேண்டிய வயசா? ஆனால் சாவு வந்துச்சு பாரு அவளுக்கு. அப்போ வகை கட்சினால தானே வந்துச்சு. அப்போ எப்படி வகை கட்சிச்சு? அந்த சிறு பொண்ணு எதில் பிறந்துக்கிறா? எப்படிமா பிறந்துக்கிறா? அப்போ பாவத்தில் பிறந்துக்கிறா. அங்கேயே வகை கட்சிச்சு. அப்போது என் தாயினை பாவத்தில், அப்போ பாவத்தில் பிறகும்போதே அந்த மரணம் அடைகிறதுக்கு வகை கிடைக்குது. அது எப்படியோ ஏதோ ஒரு வியாதி அட்டாக் ஆகி அதுக்கு மரணத்தில் போய் ஈத்தும் போது பாரு, அந்த ஜபாலய தலைவன் இயேசுக்கிட்ட என் பெண்ணு மேலே கையை வை, அப்போ இது பிழைப்பாள்ன்றா. கையை வைக்கணுமா? ஏசுனார் கையை. ஏசுனார் கையை வச்சா என்ன சொல்வார்? அவர் யார்? பாவமா தேவனுடைய நீதியா? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன நீதி அவர்? மனுஷ நீதியா சுயநீதி? மனுஷனுக்குள்ள சுயநீதி அநீதிக்குது, அது கிடையாது. தேவ நீதி. அவர் தேவ நீதினா பாவத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஜீவன். அப்போது கையை வச்சாக்க என்ன பண்ணுவார் அவர்? அந்த பெண்ணு மேலே ஜீவ சரீரத்தை ஜீவ கையை வைப்பார். வைக்கும்போது இந்த பாவத்துக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ பாவத்திலிருந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷன்னா விளைவு தானே. கான்ட்ரிபியூஷன்னா நம்ம அதனால் வர விளைவு, அந்த மரணத்தை வெளியே நீக்க. அதான் கான்ட்ரிபியூஷன். அதான் கான்ட்ரிபியூஷன். அதை அதை விளைவு நீக்கிறாரு. அப்போ அந்த ஜபாலய தலைவன் மகள் மீது உமது கையை வைக்கும், அப்போ இது பிழைப்பால் கூட்டும் போகிறான். போகிற வழியில் செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனாள்னு. உன்னை இயேசு என்ன சொல்கிறாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாரு சொன்னாரா இல்லையா? என்ன பொண்ணு செத்து போச்சு, பயப்படாத விசுவாசமாக உள்ளது, அதுதான் கதை முடிஞ்சு போச்சு. அடக்காராது பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லாத, பயப்படாத விசுவாசம் உள்ளுன்னு சொல்கிறாரு பாரு. அப்போ அந்த விசுவாசம்தான் ஜீவனன். விசுவாசத்தை துவக்கரும் பிடிக்கிறோம் ஆகிய அந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னா மரணத்துக்கு கூட ஒரு பரிகாரம் பண்ணோம். டெட் பாடி கூட. அது என்ன பரிகாரம்னா உயிர்த்தெழும் ஜீவனம். அப்போ கையை வச்சாருனாக்கா தேவ நீதியிலேருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது யாருக்கு வகை கிடைக்குது? பரிசுத்த ஒரு வகை கிடைக்குது. யாருக்கு வகை கிடைக்கும்? அசுத்தாவிக்கு எப்படி வகை கிடைக்குது? பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குற ஆதாம் வழியா. ஒன்று அசுத்தாவிக்கு விலை கழிச்சு வியாதி குத்து சாகடிக்குது. உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான். இப்போ நன்மை தீமையை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க.
வகை கிடைக்குதா இல்லையா? கடிச்சு ஒரு வியாதியை கொடுத்து அப்புறம் மரணத்தில் கொண்டு போகிறான் பாரு. இப்போ இயேசு கையை வச்சாருன்னா அவர் கை என்ன கையை? நன்மை தீமை கையா ஜீவ கையா? அந்த ஜீவல் என்ன இருக்குது? தேவந்தி இருந்து உயிர் தெளிச்சோன்னுட்டாரு. போய் அந்த சிறு பெண்ணு போய் பார்க்குறாரு. எல்லா தாரை உபத்திரங்களும் அழிவுறுமா இருக்கிற எல்லாரும் வீட்டை விட்டு தோத்துறாரு. இந்த அழிவுறுங்க தாரை உதரமெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களால ஒரு லாபம் கிடையாது. கவலைப்படுறது, அழிவுறது, துக்கப்படுறது, அதெல்லாம் மாம்சமானது ஒன்று இருக்கும். இன்னும் அழிப்பு வேலை தான். கட்சியில் அடக்கார இருந்தது தான் போய் முடியும். ஆனால் ஏசு என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் மட்டும் கூட்டும் போகிறாரு. போய் என்ன பண்ணார்? இந்த பெண் என்ன பண்ணார்? அழுகையா இல்லை, இது மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள்ன்றார். உண்மையாக நித்திரையாக இருந்தாங்க? அவர் சொன்னது உண்மையா? இல்லைம்மா, எல்லாம் சாதாரண எல்லாம் பல்ஸு கில்ஸ் எல்லாம் பார்த்து டாக்டரெல்லாம் பார்த்தா செத்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவர் நித்திரையாக இருக்கணும். அங்கே இருக்கிறவங்களாம் சிரிச்சு அங்கே இருந்தவர்களாம் நகைத்தார்கள் போட்டுக்குது. அது ஒரு மிராக்கிள். நகைச்சாவே அற்புதம் நடக்கும் தெரியுமா? அதுக்காக சொன்னாரா என்னன்னு தெரியல. ஜோக் அடிச்ச மாதிரி. இந்த பெண் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். சிரிப்பொருமா வராத, சிரிக்காத கூட சிரிப்பான். அது மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருந்துக்குது. தாரை ஒரு சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் சோகத்தில் ஐதுங்கிறாங்க. அங்கே ஒரு கூட்டம் இருந்துக்குது. அங்கே போய் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த பெண் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிற ஒரு நகைத்தார்கள் போட்டுக்குது. அது ஒரு சூழ்நிலை சர்க்கம்டன்ஸ். அது என்னது சர்க்கம்டன்ஸா? அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? சர்க்கம்டன்ஸ் இல்லை, அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. சர்க்கம்டன்ஸ் அட்மாஸ்பியரு. அந்த அட்மாஸ்பியரை மாத்துறாரு. புரியுதா? அப்போ ஒரு நகைப்பு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் வெளியே போக சொல்கிறார். எல்லாரும் நன்மை தீமை உள்ளவன். அவன் மூலமாக எதுவும் நடக்காது. அங்கே இருக்கிறவங்க அசுத்தாவிக்கு தான் அங்கே சூழ்ந்துருவாங்க. எல்லாருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி தான் அங்கே இருக்கும். அது என்ன பண்ணோம்? சீக்கிரம் குழி தோண்டி புதைக்கிறதுல தான் தீவிரமாக இருப்பாங்க எல்லாரும். ஆனால் இயேசு மட்டும் என்ன பண்ணுறாரு? பேதுரு, யோவானு 3 பேரும் எல்லாரும் தோட்டத்துக்குள்ளே போய் கை வைக்கிறார். தலி தாகுமி, சிறு பெண்ணே. அதுக்கு என்ன அர்த்தமா? சிறு பெண்ணே எழுந்துரு. எப்படி எழுந்துக்குவா? சும்மா எழுந்துக்குவாளா? பசுத்தாவி சும்மா எழுப்பாரா? பசுத்தாவி தான் அங்கே எழுப்புறாரு. பசுத்தாவி எப்போ வருவார்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கணும் அந்த பொண்ணு பேர் சொல்லி. அப்புறம் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் பாக்கி கொடுக்காம கொடுக்கணும். முழு உலகம் 2வது வரைக்கும் இப்போ இருக்கிற உன் பேர் சொல்லி கூட கொடுத்துருப்பாரு. நீ கூட ஆதாம் வழியாக தானே வர. அந்த சிறு பெண்ணை பேர் சொல்லி சோழத்துக்கு இருக்கிற முழு உலகத்துக்கு கொடுத்துருப்பாரா? அப்போ தான் அசுத்தாய் போய் பாவ நிவர்த்தி ஆகும். அவள் ஆதாமின் மகள்மா. அந்த சிறு பெண் ஆதாம் வழியாக தானே வரா, ஏவாள் வழியா. உன்னை பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் தப்பிக்கப்பட்டு சொன்னாரா இல்லையா? நன்மத்தை மாதிரியே தகனி. அதுதான் என் செய்தியில் எப்பவுமே தேவன் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஜீவரத்தம் கொடுத்தா தான் உன் பாவமே நிவர்த்தி ஆகும். சிலுவையில் இயேசு எவ்வளோமா இந்த பெண்ணு சிறு பெண்ணு மாதிரி பாவத்தில் வியாதி ஆகிட்டார். மறிக்கும்போது என்ன பண்ண? பிதாவியை முடிக்கல, ஆவியை விற்று ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இங்கே சோழத்துக்கு ஜனங்கள் விட்டாரா? கேரளாவில் இருக்கிற ஜனங்கள் விட்டாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள் விட்டாரா? மதுரை இருக்கிற பெங்களூரு, வேலூர், முழு உலகத்துக்கு விட்டாராம்மா ஜீவனை. அப்போ என்ன 3ஆம் நாள் பசுத்தாய் வந்து சாவுக்கு அது வந்து சரீரத்தை உயிர்ப்பு தர இல்லையா? தேவதூதை வந்து கல்லை பட்டுட்டேந்து வந்தாரா இல்லையாம்மா? அதே மெத்தட் தான். இயேசு நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கிட்டு
எப்படி உயிரோடு இருந்தானா பிதாவிய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஈட்டியால் குத்துறவனுக்கு அதே ஜீவ சரீரம் ஆதாம்லேருந்து முழு உலகத்து குத்துறதுமே இப்போ பரிசுத்தாவியானவருக்கு வகை கிடைக்குது. பரிசுத்தாவி அந்த சாவுக்கு சரித்து எழுப்பினாராம் பாரு இயேசுவை. அப்படிதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் அன்றைய கிறிஸ்துவை மரித்தொழுது எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பான் போடுகிறதில்லை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில். அப்போ பரிசுத்தாவியானவர் தான் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. அப்போ பரிசுத்தாவியானவர்னா இயேசு சிலுவையில் என்ன பண்ணார்? நம்முடைய பாவத்தை நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கிட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கணும் நன்மை செய்கிறார், சத்துக்களை துன்பம் ஜெபம் பண்ணி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்தா ஆஸ்வதிக்கிறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாவே ஆவி ஊற்றி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ணதுமே இப்போ பரிசுத்தாவியானவர் வராரு. திருத்துவத்தின் 3வது நபருமா அவருக்குள்ளே உயிர்த்தெழு ஜீவனுக்குது. அவர் அந்த பாடியில் இறங்குனமே உடனே செத்தவர் உயிரோடு கூறாரு. தேவதூதன் கல்லை போட்டார், உள்ள வெளிலேருந்து வெளியே வர்றார் இயேசு. அதே பேட்டர்ன் தான் செய்கிறார். இந்த சிறு பெண்ணே ஆதாம் வழியாக பாவத்தில் பிறந்து வியாதிப்பட்டு சிலுவை மாதிரி அவளுக்கு. இப்போ அந்த சிறு பெண்ணை கையை வைக்கும்போது ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? முழு உலகத்துக்கா? இப்போ கொடுத்ததுமே பசுத்தாவியார் வந்ததுமே உடனே எழுந்திருந்தால் எழுந்து உக்காந்ததுமே அப்புறம் போய் என்ன பண்ண சிறு பெண்ணுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, பிரமித்தார்கள் போட்டுக்குது. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் போட்டுக்குது. எதுக்கு இந்த வசனம் சொன்னேன்? அப்போது உயிர்த்தெழும் ஜீவனை கொடுக்கணும். அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அங்கே வகை கிடைக்குமா? பசுத்தாவியானவருக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? பசுத்தாவிக்கு எப்படி வகை கிடைக்கும்? முழு உலகத்துக்கு ஒரு ஆள் மேலே பார்க்க காசு வச்சுருந்தா கூட வகை கிடைக்குதா இல்லையா? ஒரு எதிராளி பிசாசானவன் கெஞ்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா? எவ்வளோ வகை கிடைக்கும் பாரு ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஊருக்கு 2 பேர் கசுப்பு, தெருக்கு 2 பேர் கசுப்பு, ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை. ஏசு அப்படி இல்லை பாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துன்னு இருந்தார். நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசி எல்லாருக்கும் ஜீவரத்தம். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவனையும் பரிவிச்சும் குத்துக்கினே இருக்குது. பிதாவாகி தேவனுக்கு அன்பு ஜீவசரி. அதனால் பசுத்தாவி தான் வகை கிடைக்குது. பசுத்தாவி தேவதூதர் இயேசு முன்னாடி எப்பவுமே இருந்தாங்க. ஏன்னா அவர் நண்பத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. அவர் நானே வழியும் சத்தியமாக ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசுக்கு சாமன்ற வாக்குத்தத்தமே இருக்குது. அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதனால தான் சீசர்களை பார்த்து பிசாசுகளை எதிர்த்துங்க, வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்க, குழுக்கு பார்வை பிரச்சனை, குஷ்ரோகியில் சுத்தமாக, மரித்தோரி எழுப்புன்றாரு. சொன்னாரா இல்லையா? அதை விட்டுல பாரு மரித்தோர் எழுப்புன்றத. அப்போ மரித்தோர் எழுப்புனா உயிர்த்தெழும் ஜீவனுன்ற வெளிப்பாடு இருக்கணும். அதை பிதாவாகிய தேவனும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். கொடுத்ததுல பசுத்தாவியானவர் அங்கே உயிர்த்தெழும் ஜீவனும் கொடுக்குறாரு. அன்பாளே, இந்த செய்தியை கேட்டு நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கணுன்னா ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ண, அபண்டன்ட் லைஃப் சர்ச், பரிபூர்ண ஜீவன் சபை. இன்னொரு சேனல் FGCI வெள்ளூர், அந்த சேனல் இருக்குது யூடியூப்பில். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ணு என்னுடைய எல்லா செய்தி கேளுங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்து உழித்தலும் ஜீவனுமாக இருக்கிறாரு. அதை பேர் சொல்லி மனைவி பிள்ளைங்க பேசி வேலைகளுக்கு ஜனங்க சொந்த பந்து தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஆதாமுக்குள்ளே பிறந்தனால உங்கள் எதிராளி பிசாசானோ எவ்வளோ வகை தேடி சுற்றி திரிகிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உழித்ததில் இருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுங்க.
அசுத்தாய் தோற்றப்பட்டு பசுத்தாய் தேவதூதர்கள் வந்து அங்கே ரட்சிப்பு விடுதலை சுகம் அப்புறம் அவரே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனின் வார்த்தைகள் நிலைத்திருங்க. ஆவியான தேவதூதருக்கு வகை கிடைக்கும். ஆவியானருக்கு எங்கே வகை கிடைக்குதோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை. அப்போ ஆவியானவர் எங்கேன்னா கிறிஸ்து தேவன் தன குலத்துக்கு தான் வருவார். ஆமாம். அசுத்தாவி எங்கே வருவான்? ஆதாமின் செஞ்சே தேவன் தன குலத்துக்கு குத்தாங்க. அசுத்தாவிக்கு வகை கட்சி அசுத்தாவி வந்து வியாதி வரும்போது தட்டு தான் குத்துட்டு இருப்பான். அதுதான் ஏசு எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான்னு சொல்லி ஜீவரத்தம் தேவன் தன குலத்து குத்து அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் வர வச்சு அங்கே விடுதலை சுகத்தை கொடுக்குறாரு. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு உங்கள் நண்பர்களை இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்ரல் பகுதி என்னுடைய எல்லா செய்திகளுங்க. ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க சாக கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஜீவ ரத்தம் ஜீவ வார்த்தை ஜீவ லக்ஷம் ஜீவ கட்டி ஜீவ வார்த்தை அந்த ஜீவ வார்த்தை இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. என் பிதா ஜீவனுடையவராக குமாரனும் ஜீவனுடையவராக ஆவியான ஜீவ சஞ்சாரியமாக இருங்க. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்ததல் அதை பிதாக்குமார் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு காட்சியாக கொடுங்க. பசு தாவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை வந்துடும். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துவத்துக்கு பாதாளத்துக்கு. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. 100க்கு 100 ஜீவமார்க் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சிறு பெண்ணே எழுந்தரு, அவர் ஒழித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறாரு. அந்த சிறு பெண்ணை பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு பிதாவுக்கு ஒரு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்கும்போது ஒரு ஆள் பாய்க்கூடாம அங்கே பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி மரணத்துக்கு நிவர்த்தி விட்டு அசுத்தாவி துரத்தப்பட்டு பசுத்தாவி வந்ததுமே அவள் எழுந்திருந்தாலும் பார்க்குறோம். அதனால் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிசாசும் ஜீவன் உள்ளவரை மறிக்கிறவன் நன்மத்தை மறியத்தக்க கனியை கொடுக்க வச்சு அதை தேவன் தனக்கு ஆதம் முழுத்து சாகடிக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான்னு வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவனுக்குள்ளே வாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பசுதி பிதாவை இந்த அறிவான வேலையில் இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தான். ஆதாமுக்குள் பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர அந்த கிறிஸ்து நானே வழியை சந்திச்சு அந்த ஜீவனை தேவை நீதிட்டு உயிர்த்ததல் பிதாக்கு வர ஆதாம் வந்து முழு குடும்பத்தார் இனத்தார் தேசார் மாமியார் சொந்த பந்தம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை பிதாவாகியது ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறோம். இடைவிடாமல் கொடுக்குறோம். எக்காலத்துக்கு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் சுத்திரிக்க ஜெக சபை விசுவாசி இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவத்தை பிதாவாகிய ஆதாம் வந்து முழுவத்து கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க. உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க. வாய்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க. எக்காலத்துக்கு தேவதூதர் படிவிட பசு தாவி எங்கேயோ பாவத்துக்கு சாபத்துக்கு மருந்தத்துக்கு விடுதலையாக்கப்பட பசு தாவியானுக்கு வகை உண்டாகணும். அசுத்தாவிக்கு வகை உண்டாகிற மாதிரி வாழக்கூடாது. உங்கள் எதிராளிய பிசாசான கெஞ்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பசு தாவியான வகை தேடி சுற்றி கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க. தேவன் வகை தேடி சுற்றி திரும் மருத்துவரை உயிரோடைய சாபத்திலிருந்து விடுதலையாக்க பாவத்திலிருந்து தரித்திலிருந்து அவமானத்திலிருந்து வெக்கத்திலிருந்து பாதத்திலிருந்து விடுதலையாக்க பசு தாவியானவர் வகை தேடி சுற்றி. அப்போ ஆதாமுக்குள் பெரு கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தோம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சந்திச்சு அந்த ஜீவனை தேவை நீட்டு தேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தமேக்குது. அந்த பிதாக்குமார் பசுத்தாய் கொடுக்க. ஆதாம் வந்து முழுவது கொடுக்க. வாய்நாளெலாம் கொடுக்க. இடைவிடா கொடுக்க. எக்காலத்து கொடுக்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த சாபத்துக்கு பாவத்துக்கு மருந்து தப்பிக்கும்படி இந்த செய்தி கேட்குறோம். ஒப்புடுகிறங்க தான் ஒரு மாபெரிய ஜெபில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கும் மிக ஜீவுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழூர் பகுதியாக சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போக துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல். இந்த சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு வச்சு இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுவதில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர்
733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 3/3/2026 ஏப்ரல் மாதம் குட் ஃப்ரைடே அன்று அதிகாலை வேலையிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏபில் பங்கு பெற்றவர்களுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.